அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஜியோ பாலிடிக்ஸை அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நம்ம நெதன்யாகு அவர்கள் பெரிய அளவுக்கு அமெரிக்காவில் காலடி வைத்தார் இல்லையா? அதுக்கப்புறம் பத்திரிகைகள் என்ன சொல்லியிருந்தாலும் மறுவைத்த நபர்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகலாம். ஏன்னா ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம், அப்படி வரலன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இந்த தடவை நாங்கள் தடுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்புலையும் ஒரு சில அவங்களோட இன்டெலிஜென்ட் தகவல் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் போனால் எமினி ஹவுதிகளோட சூழ்நிலை என்ன, ஆப்ரேஷன் பிளாக் ஃப்ளாக்னா கருப்பு கொடி, நேற்று வேறு தெரியாமல் ரெட் ஃப்ளாக்னு சொல்லிட்டுனா முதல்ல நீ ஒரு சூழ்நிலைக்கு வாப்பா, நீ கன்ஃபியூஷனாக இருக்காதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்ரேஷன் கருப்பு கொடியை அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் ரொம்ப வெறித்தனமாக அடுத்தடுத்து வரியை போட்டிருக்கிறாரு. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி ரொம்ப அதிரடியான சம்பவங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் சம்பவ இடத்துக்கு நேராக நம்ம கிளம்ப போகிறோம். அமெரிக்காவிலிருந்து இன்றைக்கி நம்ம பயணம் தொடங்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ள பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நிறைய பத்திரிகைகள் மறுவைத்த நபர்கள்லாம் என்ன உறுதியாக சொல்கிறாங்கன்னா, நெதன்யாகு அவர்களோட விசிட் ஒரு 3 தகவல்களை உறுதியாக சொல்கிறாங்க. முதல் தகவல், நியூக்ளியர் பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் அவங்க உடன்படலை அப்படின்னா. ஏன்னா இன்றைக்கி காலையில் மாறுபட்ட தகவல் வருது. மறுபடியும் ஈரான் தரப்பில் ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறாங்க, நாங்கள் அமெரிக்கா கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு சொல்லவே இல்லை, நான் எங்கேனாலும் போய் சத்தியம் பண்ண தயாராக இருக்கும், சொல்லவே கிடையாது அப்படின்ற மாதிரி உறுதியாக்குறாங்க ஈரான். ஆனால் ஈரானுடைய ஃபாரின் வெளியுறவுத்துறை அமைச்சரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல, துணை வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஆனால் நாங்கள் இன்னும் அதை பற்றி நிலைப்பாடு எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வராத பட்சத்தில் முழு உத்தரவு இஸ்ரேலுக்கு ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கும் மறுபடியும் இஸ்ரேலை பேக்கப் பண்ணுவதற்கான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அது இல்லாமல் இந்த தடவை அயதுல்லா அலி காமேனி அவர்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வீட்டோலாம் கொண்டு வர மாட்டோம், நீங்கள் இந்த தடவை உங்கள் விரும்புகிறத பண்ணுங்கள், எந்த அளவுக்கு தாக்கல் நடத்துகிறீங்களோ என்னெல்லாம் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணுங்கன்ற உத்தரவும் மறைமுகமாக கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இதை ஈரானுடைய இன்டெலிஜென்ட் இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆமாம் கன்ஃபார்ம் இஸ்ரேல் நம்ம மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வாரமாக அதை சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த தகவல் இன்னும் நம்ம எப்படி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம்னா, ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வான்தடுப்பு சாதனங்கள் எஸ்ஏஎம்னு சொல்லுவோம், அதாவது க்ரூஸ் சர்ஃபோஸ் டு ஏர் மிசைல்ஸு, அதெல்லாம் SQ-9 பேட்டரி பெரிய அளவுக்கு இறக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே சீனாவில் இருந்து இங்கே S-300 கொஞ்சம் சோபிக்கல பெரிய அளவுக்கு, அதனால் இஸ்ரேல்னு வருது பாருங்கள், சீனாக்கிட்டேருந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு இறக்குறாங்க. இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ரஷ்யா தரப்பில் எதுவுமே சொல்லலை, ஈரான் தரப்புலேயே அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஊடகங்கள் லைட்டாக என்ன கோத்து விட்றாங்கன்னா, இப்போ ரஷ்யா ஒரு 400 கிலோ என்ரிச் பண்ண யுரேனியம் நாங்கள் ஈரானுக்கு கொடுக்குறோம், அது மக்கள் பயன்பாட்டிற்காக, அதாவது நியூக்ளியர் பர்பஸுக்காக இல்லை, மக்கள் பயன்பாட்டிற்காக சிவிலியன் பர்பஸுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோன்ற ஒரு தகவலை ரஷ்யா சொல்லப்பட்டதாக ஊடகங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதை நோக்கி செல்கிறது என்பதை நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்றைக்கி காலையில் கூட இந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் ஹஸ்பண்ட் இடையில் கொஞ்சம் அனுப்பலாமன்ற மாதிரி இருந்தாங்க. அதனால் எதுக்கு வம்பு, நம்மளுக்கு ஜூலை 15 வரைக்குமே தள்ளி வச்சிட்டாங்க. இப்போதைக்கு இப்போ விமானங்கள் எதுவும் அங்கே பறக்க வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே உச்சபட்ச தயார் நிலைன்னு சொல்ல முடியும். அதனால தான் எவ்வளோ சீக்கிரம் அகதிகளை, குறிப்பாக ஆப்கான் அகதிகளை வெளியேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே வெளியேற்றிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சம் அகதிகளை வெளியேற்றிருக்காங்களாம், ஆப்கானுடைய அகதிகளை. இன்னும் தொடர்ந்து ஈரான் வெளியேற்றத்தில் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. ஸோ ஈரானுடைய இன்டெலிஜென்ட்டும் அவங்களுடைய ஊடகங்கள்லாம் இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் மீது தாக்கல் நடத்தி சப்போஸ் அது வெதர் ரிசல்ட் பாஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய சிஐஏவும் மொசாத்தும் பாகிஸ்தானில் பெரிய அளவுக்கு வேலை செய்கிறாங்க, அடுத்து இந்தியாவுடன் இணைந்து அவங்க நியூக்ளியர் ப்ரோக்ராம் மீது கை வைக்கிறாங்கன்ற தகவலை சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பல மாதத்துக்கு முன்பு பேசின கான்ஸ்பிரசி தியரியை சர்வதேச ஊடகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் தகவல்.
அதே மாதிரி ஈரானுடைய இன்டெலிஜென்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க 2.0 தாக்கல் நடத்துகிறாங்கன்னா, ஆனால் நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் என்பது கூடுதல் தகவல். அதே மாதிரி இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இதை எழுதி வைத்து கொள்ளுங்கள், எமினி அவதிகள் மீது பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்படுறாங்க. அதை வந்து வெற்றியா தோல்வியா அப்படின்றது நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த தாக்குதல் வந்து நான் 100ல் 200% வந்து கண்டிப்பாக நடத்துகிறாங்க, பெரிய ஆப்ரேஷனாக நிகழ்த்த போகிறாங்க. அதை எப்படி நம்ம இன்னும் உறுதியாக சொல்லலாம்னா, இந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடத்தில் நேற்று, அதாவது 6ஆம் தேதி இரவு நடத்தினாங்க. அது 1ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எட்டர்னிட்டி சீன்னு சொல்கிறாங்க. லிபரியன் ஃப்ளாகை வைத்து பெரிய அளவுக்கு கப்பல் போனது. லைட் மோட்டார் போட் மூலயமாகவும் ஹார்ன் மூலயமாகவும், அதாவது துப்பாக்கியிலையும். அப்போ அவங்க தான் அக்கலே குண்டு வச்சுன்னு சுற்றுவாங்க, கையெறி குண்டுகளை சும்மா அடிக்கடி கடித்து தூக்கி போடுவாங்க, அதிலிருந்து தூக்கி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஆர்பிஜின்னு சொல்லுவாங்க, அதன் மூலியமாகவும் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ 2ன்னு இருக்குது பாருங்கள், அது இன்று பகல் நேரத்தில் மறுபடியும் அதே தொடர்புடைய ஒரு கப்பல், இது வந்து மேஜிக் சீன்னு சொல்லுவாங்க, இதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த கப்பலில் வேலை செஞ்ச 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அதாவது கன் ஷூட்டில். மீதி 3 பேர் பக்கம் படுகாயம் அடைந்திருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதல் அந்த இடத்துல நிகழ்த்துறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அந்த இடத்துல இன்னொரு தகவல் கூட நம்ம எப்படி உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா, ஜெர்மனியினுடைய போர் விமானம் ஒன்றுங்க, போர் விமானம் ஒன்று மேலே பறக்கும்போது, இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா டிஜிபோட்டி, இந்த டிஜிபோட்டியில் சீனானுடைய துறைமுகம் இருக்குது, அது சீனாவுடைய இராணுவ கட்டுப்பாடு அந்த இடத்துல இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிருந்து ஜெர்மனியுடைய விமானத்துக்கு லேசர் லைட்டை வந்து அடிச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் சர்வதேச வான்பரப்பில் பறக்கும்போது இவங்க அங்கிருந்து அடிக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் சுமத்திட்டு இருக்காங்க. சீனா வந்து எமினி அவதிகளுக்கு வருகின்ற ஒவ்வொரு கப்பும் எங்கள் லொக்கேஷன் வருது, என்ன வருதுன்னு, ஏன்னா அவங்ககிட்ட அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இவங்க தான் எல்லா தகவலும் கொடுக்குறாங்கன்றதை ஏற்கனவே பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுலாம் சுமத்தி இருந்தாங்க. இப்போ நேராக ஜெர்மனியுடைய விமானத்துக்கு அடித்த உடனே ஜெர்மனி கொலகாண்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சீனாவுடைய அம்பாசிடருக்கு சம்மன் அனுப்பிடுறாங்க, ஏலே வாங்கலே வந்து விளக்கத்தை கொடுலே அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன ஆக போதோ பார்க்கலாம். ஜெர்மனி இவ்வளோ டென்ஷன் ஆவாங்களா அப்படின்னு இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். ஏன்னா நார்மலாகவே ஃப்ரைட் ரைஸ் வந்து யாருங்க, ஜெர்மனியினுடைய சான்சலர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸா இல்லை வேறு ஃப்ரைட் ரைஸான்னு கேட்டுறாதீங்க, எக் ஃப்ரைட் ரைஸான்னு கேட்டுறாதீங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் நார்மலாகவே ரஷ்யானா தான் டென்ஷன் ஆவார், ஏன்னோ இந்த சீனா மீது கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிறாங்க. அது இல்லாமல் இன்று டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஐடிஎஃப்னுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தடுத்த பகுதிகளை மேற்கொண்டு கான்யூனிக்ஸில் மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பகுதிகள் நெருங்க நான் நேற்று சொன்ன அதே கான்செப்ட் தான். இந்த மக்கள் வெளியேற நெருங்க இஸ்ரேலுடைய இழப்புகளும் அதிகமாக சந்திக்கிறாங்க. இதுவரை 6 பேர் வந்து தாக்கல் நடத்தி நேற்று இறந்து போயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 565 650 போர் வீரர்களை இன்ன வரைக்கும் இஸ்ரேல் இழந்திருப்பதாக அவங்களோட செய்தி குறிப்புகளை சொல்கிறாங்க. ஸோ அதனால் நெருங்க கொஞ்சம் அங்கே சுச்சுவேஷன் வேறு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு கடுமையான தாக்குதல்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் ஒரு சில வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் டெலகிராமில். குறிப்பாக அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு குரூப், அதாவது மொத்தம் ஒரு 10லேருந்து 15 குரூப்பாக பிரித்து போகிறாங்க. அதில் ஒரு குரூப் வந்து அங்கே கேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும், அங்கே உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கும் நிறைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய துப்பாக்கி சூழலாம் நடத்தின அந்த குரூப்ஸை வந்து இன்றைக்கி போன ஒரு வாரத்துக்குள்ளார இங்கே ஷிட்பேட் ஆப்ரேஷன் மூலயமா நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோன்ற ஒரு கூடுதல் தகவலையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிபிசி போன்ற பத்திரிகைகள்லாம் மற்ற நிறைய ஊடகங்கள் வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க, அதாவது இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் சார்பாகவும் மற்ற ஆதாரப்பூர்வமாகவும் நாங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோம். ஹமாஸ் உள்ள நுழையும் போது செக்ஸுவலாக, அதாவது பாலியல் வன்கொடுமைகள் செய்து தான் மற்ற விஷயங்களை பெரிய அளவுக்கு வயலேட் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை மறுபடியும் முன் வைக்கிறாங்க. ஏற்கனவே வைக்கப்பட்டதுக்கு ஆதாரங்கள் இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இந்த தடவை எங்கள் கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குன்றாங்க. பட் இந்த கான்செப்ட் தான் கொஞ்சம் யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களே உள்ளே நுழைஞ்சு எவ்வளோ சீக்கிரம் மக்களை அங்கேருந்து கடத்திட்டு போக முடியுமோ கடத்திட்டு போகிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டராக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். உள்ளே இருந்தால் அங்கே இஸ்ரேல் இராணுவம் பதில் தாக்கல் நடத்திடுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் அதில் செக்ஸுவல் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு இந்த பக்கம் வந்திருப்பாங்களான்றது அந்த நேரத்தில் இன்னொரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் இஸ்ரேல் தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. பட் இஸ்ரேலுக்கு இன்னொரு நெருக்கடி என்ன அப்படின்னா, இன்றைக்கி யூகே சார்பாக ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க.
நார்மலாகவே ரொம்ப கோட்டசாமி ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டார், இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் எனக்கு. யாருங்க? கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள். காசாவுக்குள்ளார இதுக்கப்புறமும் தாக்குதலை நீங்கள் குறைக்கல அப்படின்னா நான் ஆக்ஷன், சிவியர் ஆக்ஷன், அவ்வளோதான், பொருளாதார அது இதுன்னு போட்டு தள்ளிட வேண்டித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க. மேக்ரன் அவர்கள் போய் இறங்கியிருக்கிறாரு யூகேயில். முதல்ல பிரின்ஸ் வந்து வரவேற்றிருக்கிறார், அதாவது இளைய கிங் வந்து வரவேற்றிருக்கிறாரு. பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து இறங்கி அங்கே வரவேற்றிருக்கிறாரு. பாட்டியும் பேரனும் போயிருக்காங்க. பாட்டியும் பேரனும் போனதில் இன்னொரு விஷயம் நம்ம செக் பண்ணலாம், எதுவும் கன்னத்தில் அரைவாங்களே அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அந்த பக்கம் பிரிட்ஜிட்டையும் சொல்லுப்பா அப்படின்ட்டு அந்த பக்கம் வந்து ஓரமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. சரி, இவர் வந்து வரதுக்கு முன்னாடியே ஒரு உத்தரவு கொடுத்தாருந்தார். என்னப்பா, நான் காலடி வைக்கும்போது யூகே அங்கே பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு கோரிக்கை, காசா மீது தாக்கல் நிகழ்த்தக்கூடாது, அது இல்லாமல் நம்ம நியூக்ளியர் எனர்ஜி, டிஃபென்ஸ், ஸ்பேஸ், இனோவேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, அப்புறம் மைக்ரேஷன், கல்ச்சர், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பெரிய அளவுக்கு உடன்படிக்கையை ஏற்படணும் அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக பேசிக்கிறாங்க. இந்த சந்திப்பை நம்ம எப்படி பார்க்கலான்னா, நார்மலாகவே யூகேவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ஏழாம் பொறுத்தோம் ரெண்டு பேர்த்துக்கும். அந்த இங்கிலீஷ் சேனல் வழியாக ஃப்ரான்ஸிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அகதிகளை சமாளிக்க முடியாமல் அதிகமான அகதிகளை யூகேக்குள்ளே அனுப்பிவிடுவாங்க. மற்ற எல்லா நாடுகளை விட யூகே வந்து அகதிகள் அதிகமான பேர் உள்ளே வருவாங்க. நார்மலாகவே 5000 6000 சொல்லப்போ வந்துகிட்டே இருப்பாங்க ரெகுலராகவே. தடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் மேஜர் காரணம்னா ஃப்ரான்ஸ் தான் குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸ் வந்து தனது எல்லை பகுதியில் கரெக்டாக ரோந்து பண்ணி போட்டு தடுத்தாங்கன்னா இங்கே அகதிகளே உள்ளே வரமாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே சமாளிக்க முடியாமல் ஈஸியாக உள்ளே விட்டுறாங்க. இது பெரிய கான்ட்ராவர்சியாக இருந்தது இரண்டு நாடுகளுக்கும். இதுக்கு முன்னாடி ரிஷி சுனக் அவர்கள் இருக்கும்போது கூட ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் உள்ளே வந்து பில்லியன் கணக்கில் அக்ரிமெண்ட்லாம் போட்டார், ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போட்டு, நீங்கள் வீரர்களை நிறுத்தினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்குறோம், ரோந்து பணியில் ஈடுபடுறதுக்கு வெஹிக்கிள்லாம் கொடுக்குறோம், அப்படி இப்படின்னு நிறைய வசனம்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களால் தடுக்க முடிஞ்சதுன்னா தடுக்க முடியல. ஆனால் இப்போ இதுக்கு முன்பு இந்த ரிஷி சுனக்கை விட இப்போ வந்து கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் தான் எல்லாம் பங்காளிகள் ஆகிட்டாங்களே, அதான் மும்மூர்த்திகள் ஆகிட்டாங்களே. மும்மூர்த்திகள்லாம் யார்? யூகே, அப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸு, அந்த பேரன், இந்த 3 பேரும் வந்து பெரிய அளவுக்கு மும்மூர்த்திகள் ஆனதுனால தலைவர் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறார். காசாவுக்கு அதனால தான் அவர் வேறு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். இஸ்ரேல் இனி அமைதி நிலைமை வருகிறதா, இல்லை காசாவை விட்டு நாங்கள் வெளியேறுகிறேன் என்று கூறுகிறார்களா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சில ஆதரவுகளை தந்தவண்ணம் தான் இருக்கிறார்கள். இஸ்ரேலும் வந்து லெபனான் மீது தாக்குதல், அதாவது குறிப்பிட்ட பகுதியில் அந்த ட்ரோன் தாக்குதலை வந்து நிறுத்துகிறாங்களா அப்படின்னா அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள். தொடர்ந்து தாக்குதல் நிகழ்த்திட்டே தாங்கிறாங்க. ஐ திங்க் அவங்க ஏதோ அனலைஸ் பண்ண வேண்டியது சாலச்சிருந்தது. யார்? ஹெஸ்புல்லா தரப்பில் இருந்து. நீங்கள் கிளியராக எந்த வெஹிக்கிளில் போகிறீங்க, எந்த நம்பரில் போகிறீங்க, எந்த லொக்கேஷன் போகிறீங்கன்றது ரொம்ப கிளியராக இருக்குது. கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு எலிமினேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு கார் மீது தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு தனி ஆப்ரேஷனை வந்து பெயர் வச்சுருக்காங்க, அதை நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பேசலாம் ஃபுல்லாக. இவங்க தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. அது அவங்க மேபி அதை எப்படி உணர போகிறாங்கன்னு தெரியல, ரொம்ப டீட்டெயிலாக அந்த இடத்துல சொல்ல முடியாது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, சிரியாவுக்குள்ளார என்னென்னா இடிலி ப்ராவினன்ஸில் கொஞ்சம் ஐஎஸ்ஐஎஸ் நடமாட்டம் இருக்கிறதுனால ஒரு சில ஊடகங்கள்லாம் நாங்கள் தாக்கல் நிகழ்த்திடுற மாதிரி அங்கேயும் தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை போனால் கூட இன்னொரு பக்கம் வந்து அந்த தாக்குதலை நிகழ்த்துறாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலை. இது காலத்தின் கட்டாயம், இது மாற்ற முடியாது. இன்னொரு விஷயத்தை கூட கான்ஸ்பிரசி தியரியில் இல்லை, அது உயிரோட்டம் கொடுக்குறாங்க. அதாவது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் இப்போ ரீசெண்டாக ரஷ்யா எடுத்த முடிவுனால இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, அந்த ரோட்டர்டாம்னு சொல்லுவாங்க, பெல்ஜியமுக்கு மேலே, பெல்ஜியம்னா ஜெர்மனிக்கு அந்த பக்கம் சொல்கிறேன், நெதர்லாண்டில் இந்த ரோட்டர்டாம் தான் வந்து அந்த ஐரோப்பாவிலே பிக்கஸ்ட்டு ஒரு, அது என்ன சொல்கிறது, துறைமுகங்க. இந்த துறைமுகத்தில் நேட்டோனுடைய மிலிட்டரி கார்கோவிலேருந்து காப்பர், லித்தியம், கிராஃபைட் அத்தனையும் வந்து இந்த இடத்துல ஸ்டாக் வைக்கிறாங்க. அடுத்தடுத்து ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 800 பில்லியன் அளவுக்கான ஒரு ஆயுதங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து பெரிய அளவுக்கு இறக்கணுன்ற மாபெரும் திட்டத்தில் இருக்காங்க. இது அடுத்த 2-3 வருடத்துக்குள்ளார நம்ம களத்தில் இறங்க வேண்டியது சாலச்சிருந்தது. அதாவது ரஷ்யா வீக் ஆகிடுச்சுன்னா நேட்டோ நாடுகள் உள்ளே இறங்குவதற்கான மிகப்பெரிய திட்டத்தில் இருக்காங்க. அதையும் தடுக்க முடியாத ஒரு நிகழ்வு, எழுதி வைத்து கொள்ளுங்கள். இந்த 3 நிகழ்வு அது நடந்தே தீரும்னு சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை. அதாவது ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு அதுதான் முக்கியமாக இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துட்டோம் அப்படின்னா வேறு வழியே இல்லை. அந்த பணம் மிதமிஞ்சி இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் அது வேறு ஒரு காரியத்துக்கு அழிவு தான் போகும். இது வந்து மனிதர்களுக்கு. அப்போ உலக நாடுகள்னு வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த போட்டி இதெல்லாம் வந்து வரதான் செய்யும். இதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு வரல, இப்போ அது வந்துருச்சு, வேறு வழியே இல்லை. அது முடிவில் தான், எங்கே முடிவு பெறுது அப்படின்ட்டு தெரியல. ஆனால் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல், ஈரான், ஹவுதி, இந்த மிடில் ஈஸ்டில் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் ரஷ்யா, இது எல்லாமே நான் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான். இருந்தாலும் சீனாவுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. யார்? ஐரோப்பா வந்து. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஆதாரங்கள், இன்றைக்கி நிறைய பத்திரிகைகள்லாம் வந்து இப்போ சமீபத்தில் ரஷ்யா பயன்படுத்துகிற அத்தனை ட்ரோனுமே வந்து சீனாவுடைய ட்ரோன் தான். அதை பேர் பார்ட்ஸ்லாம் பிரித்து பார்த்தோம்னா 90% சீனா தான். டைரெக்டாக கம்பெனி வச்சே கொடுத்துட்ருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினோடனே நாங்கள் அங்கேயும் பொருளாதார போட வேண்டி வரும்னு சொல்லிட்டு தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி உரசெல்லாம் மாட்டோம் இல்லையா, நம்ம உரசி பார்க்குறாங்க சீனாவை. பாய் முடிச்சிடும் கதைன்றாங்க. ஆனால் இன்னைக்கு காலைல கூட ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்க போகிறோம், பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ்லாம் கொண்டு போய் இறக்க போகிறோம், ஆச்சா போச்சான்றாரு. ஆனால் அது வந்து அவர் பேச்சுக்கு தான் சொல்கிறாரு. ரியாலிட்டி என்னென்னா 20% தான் ஸ்டாக் பையில் இருக்குது அவங்கக்கிட்ட, பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸில் இல்லை. இப்போ இருக்கிறதே அவங்களால சரி பண்ணி அனுப்ப முடியல. மிஞ்சி போனால் இப்போ நெதர்லாண்டு போலந்தில் இருக்கிறது 1-2 அனுப்ப முடியும். ஆனால் அது வாய்ப்புகளே இல்லை, சும்மா வசனத்துக்கு சொல்லிக்கலான்றாங்க. ஐரோப்பா நாடுகளுமே கூட என்ன தான் வெளிப்படையாக சொல்லியிருந்தா கூட 2017 ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இறங்கினாங்க. யாருன்னா ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் ஒரு பெரிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டு, 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குறதுக்காக. ஃப்ரான்கோ ஜெர்மன், FCASன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது 100 பில்லியன் ப்ராஜெக்ட்டுங்க இது. அவங்க வந்து டெசால்ட் ஃப்ரான்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம இந்தியா கூட ரஃபேல் இருக்குல்ல, அந்த நிறுவனமும் ஜெர்மனுடைய ஏர்பேஸும் அப்புறம் ஸ்பெயினில் கூட இந்திரா அப்படின்ற ஒரு நிறுவனமும் இறங்குறாங்க. இந்த 3 நிறுவனங்களும் 2017 இன்ன வரைக்கும் அப்போதைய சான்சலராக இருந்த மெர்க்கல் அவர்கள் தான் தொடங்கி வச்சாங்க. 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னப்பா அவங்களோட பாசிட்டிவ் மோடுன்னா பெருசாக அடுத்த லெவலுக்கே அவங்க போகலை. ஏன் என்ன கேட்குறீங்கன்னா, அந்த 3 பேர்த்துக்குள்ளேயே அந்த நிறுவனம் வளர்ந்துட்டா அந்த பங்குகள் யாருக்கு அதிகமாக போகிற அதில் சண்டை. அந்த சண்டையிலே இந்த பங்கு பிரிக்கிறதுலே சண்டை வந்து இன்னும் ஒற்றுமை பெறலை. ஏன்னா 17 ஆரம்பிச்சது ஆல்மோஸ்ட் கொஞ்சமாவது செயல்பாட்டுக்கு வந்திருக்கணும். இவங்களோட ஆரம்பித்த சீனாவில் அந்த பக்கம் வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்களே அப்படின்னா அதை தான் சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது செட் ஆகாது போலன்னு சொல்லிட்டு UK, இத்தாலி, ஜப்பான் GCAPன்னு சொல்கிறாங்க, ஷீல்டு ஜெட் ப்ரோக்ராம். இவங்க நாங்கள் பெரிய அளவு கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. இதுவுமே எந்த அளவுக்கு அது பாசிட்டிவாக வரும்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். போதாத குறைக்கு இவங்க இந்தியாவை வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களே அடுத்த லெவலுக்கு கொண்டு வரீங்களா, இன்னுமே ப்ராஜெக்ட் இழுபறியிலே இருக்குன்ற ஒரு கூடுதல் தகவலை சொல்ல முடியும். ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுதுங்க. ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் அப்படியே ஃபஸ்ட்டு சீனா கொஞ்சம் எதிர்ப்பு மனநிலை. ஒரு வாரத்துக்கு முன்பு கூட ஆஸ்திரேலியா அங்கே அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் வாங்குறாங்க அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சா ஹொச்சான்ற மாதிரிலாம் பயங்கரமாக எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஆண்டனி அல்பனீஸ் அவர்கள் வந்து இல்லை நான் சீனாவுக்கு போகிறேன், நான் போயிட்டு பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு. ஆக்சுவலாக ஆண்டனி அல்பனீஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து அவர் 2வது முறையாக அடுத்தடுத்து அவர் வீழ்த்த முடியாத தலைவராக இருப்பது காரணம் என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு வகையில் பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவும் ஃப்ரான்ஸும் ரொம்ப எதிரியாக இருந்தாங்க. ஆனால் மனுஷன் விடாப்படியாக போயிட்டு அந்த நட்பை வந்து கொண்டு வர விரும்புகிறாரு. அதே மாதிரி சீனா என்ன தான் எதிரியாக இருந்தாலும் அந்த பொருளாதார ரீதியாக பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. இன்னும் நிறைய சிறப்புகள் வந்து ஆஸ்திரேலியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க, அதுவுமே நம்ம கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. உக்ரைனுடைய பேச்சை கேட்டு அர்மீனியாவோட எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கான வீரர்கள் நிறுத்துறாங்க. எங்கள் இன்டெலிஜென்ட் போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க. எட்டி பார்க்கும்போது கண்ணையே குத்திட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு நாங்கள் உறுதியாக சொல்கிறோன்னு சொன்னாங்கல்ல. அர்மீனியா வந்து அப்படி ஒரு சம்பவமே இல்லை, நாங்களும் போய் எட்டி பார்த்து எங்கள் கண்ணை குத்துறதுக்கெல்லாம் ஆளே இல்லை, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக முடிச்சுட்டாங்க வேலையை. அவங்க பாராளுமன்றத்தில் பாருங்கள், எங்கள் அர்மீனியாவுடைய பாராளுமன்றத்தில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் இவங்க அந்த ரஷ்யாவுடைய கம்பெனியை வந்து அரசுடைமை ஆக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அங்கே ஆப்போசிட் பார்ட்டிக்கும் அவங்களுக்கும் நடக்கிற யுத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, அடடே பேஸ் ரொம்ப எல்லையில் நீங்கள் யுத்தம் மரம் வைக்கிறீங்களோ இல்லையோ, இங்கே நீங்கள் யுத்தத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்றத ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. இந்த உக்ரைன் ரஷ்யா தாக்குதலை பற்றி பெரிய அளவுக்கு பேசலை, உங்களுக்கு நாளைக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் நான். ஏன்னா நேற்று பிரிக்ஸ் கூட்டமைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய அறிவிப்பெல்லாம் விட்டுருந்தார் மனுஷன், யார்? ட்ரம்ப் அவர்கள். என்னென்னா, நான் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறேன் எல்லா நாடுகளுக்கும். ஏன்னா ஒரு ஜூலை 9ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணாங்க.
இர்ரெஸ்பெக்டிவாக எல்லா நாடுகளுக்குமே 35% வரி விதிக்கிறேன், எங்களோட யார் ட்ரேட் டிஃபிசிட் அதாவது வர்த்தக பற்றாக்குறையை சரி பண்ணலையோ எல்லா நாடுகளுக்கும் நான் வரி விதிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதில் ஒரு குறிப்பிட்ட நாடுகள், இந்தியா நான் உங்கள்கிட்ட நேற்றே சொல்லியிருந்தேன், நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நெருங்கிட்டோம், பாசிட்டிவ் மூலம் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் கூட இந்தியாவோட பாசிட்டிவாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 6 நாடுகளுக்கு வந்து 25% வரி விதிச்சிட்டாரு. மியான்மார், லாவோஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, மலேசியா, இந்த நாடுகளுக்கு நாங்கள் வரி விதிக்கிறோன்னு சொல்லிட்டு கூட அவங்க நட்பு நாடுகள் 2, எனக்கு இதுதான் ரொம்ப ஷாக்காக இருக்குது. தென்கொரியாவையும் ஜப்பானுக்கும் 25% வரி விதிக்கிறாரு. ஜப்பான் அங்கே வந்து கண்ணுக்கலா என்ன உங்களுக்கு குறை வச்சோம், நம்ம நட்பில் என்ன பிரச்சனை, இந்த மனுஷன் நட்புன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணுறாங்கன்னு ஜப்பான் புலம்புறாங்க. அதனால் நாங்கள் ஆகஸ்ட் 1 வரைக்கும் இந்த வரி தொடரும்ன்றாங்க. இன்றைக்கி மறுபடியும் உறுதி பண்ணுறாரு ட்ரம்ப் ஓடி வந்து, நான் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த குறிப்பிட்ட நாடுகள் வரி விதிச்சதில் எந்த மாற்றமும் கிடையாது, அது உடனடியாக செயல்பாட்டுக்கு வரும், அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையே இல்லைன்றாங்க. ஆனால் ஜப்பான் இந்த இடத்துல கண்ணு கலங்குறாங்க, மனுஷன் இந்த ரேஷன் அரிசியை கொடுத்து வாங்குன்னு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. அதாவது எங்களுடைய அரிசியை நீங்கள் வாங்கியே தீரணும்னு நிர்பந்தம் பண்ணுறாரு. அது பெரிய சிக்கல் ஏற்படுத்தும். நான் உங்களுக்கு இந்தியானுடைய ட்ரேடு விளக்கும் போது கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய விவசாய பொருட்கள் மீது அவங்க திணிக்கிறாங்க. கோதுமை, அப்புறம் சோயாபீன்ஸ், அதாவது மரபணு மாற்றப்பட்ட சோயாபீன்ஸ், மக்காச்சோளம், இதெல்லாம் வாலண்டரியாக இங்கே கொண்டு வந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிச்சிடுவாங்க. ஆனால் வர்த்தக பற்றாக்குறையை விவசாயத்தின் மூலமாக, விவசாய விளைபொருட்கள் மூலயமா நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்கன்றதெல்லாம் அது எப்படி ஆகும்னு தெரியல. மற்ற நாடுகளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. வரி குதிரை வரிசாமி வந்து சாதாரண ஆளே கிடையாது. நேற்று பிரேசிலும் என்ன பண்ணிட்டாங்க, லூலுடா சில்வா இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு எச்சரிக்கைலாம் கொடுக்குறாங்க. போல்சோனாரோ அவர்கள் மீது வந்து நீங்கள் தேவையில்லாத நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க, ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல், நான் டே அண்ட் நைட்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் லீவ் இட் அலோன், தனியாக விடுங்க, இல்லைனா நான் பெரிய அளவுக்கு பிரேசில் மீது மிகப்பெரிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி பதிவுகளை போட்டிருக்கிறாரு. அது இல்லாமல் அங்கே கருத்து கணிப்பில் போல்சோனாரோ தான் வர மாதிரி இருக்குது, என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு எதிர்ப்பெல்லாம் தெரிவித்துருக்கிறாங்க. இன்றைக்கி லூடா சில்வா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்னன்னாலும் மிரட்டிக்கோ, அதுக்கு பயப்படலாம் நான் கிடையாது, போய் தனியாக போய் கற்றுங்கன்ற மாதிரி ஒரு மறுபடியும் பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ரஷ்யா நேற்று ஒரு நாளைக்கு முன்பு தான் ஆப்கானிஸ்தானை முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்கு இல்லையா, அவங்க தாலிபானுடைய லீடர் இப்துல்லா அஹ்மதுஸா அவரை வந்து தேடப்படும் குற்றவாளியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இன்னும் என்னென்ன முறை இருக்கோ அத்தனையும் பயன்படுத்துகிறாங்க. பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வந்து வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தால் ஆண்கள் துணையாக இல்லாமல் இருக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் அந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் கொண்டு வந்து அடக்குமுறைகளையும் பெண்களுக்கான முழு சுதந்திரத்தை தடுக்கிறதுனால அவர் வந்து தேடப்படும் குற்றவாளி, கைது பண்ணிவிடுங்கன்ட்டாங்க, முடிச்சிடுங்கன்றாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் என்ன வரும் அப்படின்னா, அதே நெதன்யாகு அவர்கள் மீது விதித்தாங்க, அதே இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் மீது விதிச்சிருக்கிறாங்க, அங்கெல்லாம் செயல்படுத்தலை, இங்கே செயல்படுத்துவாங்களான்னா எங்கே செயல்படுத்துவாங்க? ஏன்னா அது நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். ஆப்கானிஸ்தானுக்கான நெருக்கடிகள் இனி ஆரம்பமாகும். அதான் எத்தனை நாள் கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தாங்க, கொஞ்சம் ரஷ்யாவோட ரொம்ப இணக்கமாகிட்டு அவங்க வேறு என்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட நாடு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அடுத்தது அங்கே வந்து ஏதாவது ஒன்று சொல்ல போகிறாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் நான் 2 விஷயத்தை பார்த்து முடிக்கலான் இருக்கேன். ஒன்று வந்து துருக்கி. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, துருக்கிக்கு கீழே ஈராக் பக்கத்தில் நார்மலாகவே இவங்க அந்த பிகேகே ஒய்பிஜிக்கு எதிராக நிறைய தேடுதல் வேட்டையெல்லாம் ஈடுபடுவாங்க. நேற்று துருக்கியினுடைய இராணுவத்துக்கு ஒரு தகவல் ஒன்று வருது, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் குகையில் பெரிய அளவுக்கு அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், அந்த குகையை வந்து அவங்க நார்மலாக மாட்டு சாணம்லாம் இருக்குல்ல, அதை வந்து பெருசாக கொட்டி வச்சுருப்பாங்க போல். இவங்க துருக்கியினுடைய மிலிட்ரி என்ன பண்ணாங்க, நேராக கடகடன்னு கேவ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு மீத்தேன் கேஸ், நார்மலாகவே மாட்டு சாணம் அதிகமாக இருந்ததுனால இந்த மீத்தேன் கேஸ் டபார்னு வெளியே வரும். வெளியே வந்து 12 சோல்ஜர்ஸ் மேலே இறந்து போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து காயமடைந்திருக்காங்க அந்த மீத்தேன் கேஸ் வெளியே வந்ததுனால. அது வந்து மாட்டினுடைய சாணம் தான். அது மாட்டுடைய சாணமும் கோமியத்தையும் ஒரே அளவு ஃபுல்லாக ரொம்ப டம்ப் பண்ணி திடீர்னு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது மீத்தேன் கேஸ் பயங்கரமாக வெளியே வரும். ஒரு காலத்தில் எங்கெல்லாம் மக்கள் அதுதான் நம்ம கேஸாக பயன்படுத்தி இருந்தோம், ரொம்ப காலத்துக்கு முன்பெல்லாம். அந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி 12 பேர் பக்கம் வந்து இறந்து போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து
ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்றாங்க. அதாவது YPG வழியில் தெரியாமல் வலிக்கு விழுந்துட்டாங்கன்ற ஒரு விஷயம் கூட. இரண்டாவது விஷயம் வந்து இந்தியா மீது சீனா பகீர் ஒரு குற்றச்சாட்டு. அதாவது நாங்கள் ஏன் இந்தியாவுக்கு குறிப்பிட்ட ஒரு மினரல்ஸ், அதாவது ரேர் எர்த் எலிமெண்ட்டு தடை விதிக்கிறோன்னு சொன்னோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 102 டன்னுக்கு மேலே நாங்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணால் இந்தியா மறைமுகமாக ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க வாங்கிட்டு. கிட்டத்தட்ட 102 டன் வந்து இவங்க அமெரிக்காவுக்கு இல்லை ஐரோப்பாவுக்கு இந்தியா வந்து இல்லீகலாக கேக்ரான் கம்பெனி நேம் போட்டு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. எதுவுமே ப்ராப்பரான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் எங்ககிட்டயே நீங்கள் வாங்கி அங்கே ஏற்றுமதி பண்ணுறீங்க. உங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதனால தான் ரீசெண்டாக நிறுத்தியிருக்காங்க. அதுவும் என்ன தெரியுமா டாபிக் போட்டிருக்காங்க, சீனாவுடைய பத்திரிகைகள் ஷேம்லெஸ் இந்தியான்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. பத்திரிகைகளே அடக்கி வாசியுங்கள், என்ன வார்த்தை போடுறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றது மாதிரி. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களும் பாருங்கள், மேக்கரான்னு போட்டு நீங்கள் வழக்கமாக அந்த பொருளாதார தடைகள்லாம் போட்டால் எப்படி சைடில் போகிறாங்களோ கடைசியில் இந்திய நிறுவனங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கான்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நிறுத்தி இருக்கிறாங்க சீனா. அது கூடுதல் தகவல். பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு முன்பு ஒரு 4 நாடுகள் பயணம் மோடி அவர்கள் போனார் இல்லையா, மேபி அங்கேருந்து இனி என்னெல்லாம் ரேர் எர்த் எலிமெண்ட் வராங்கன்றதை மேபி தகவல் அதுக்கப்புறம் வெளியிடுவாங்க. இந்தியா பெரிய அளவுக்கு 2355 அக்கௌண்ட்டை முடக்குவதற்கான ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க எக்ஸ்தலத்துக்கிட்ட. அதில் ராய்டர்ஸ் பத்திரிகை, டிஆர்டி போன்ற பத்திரிகைகள்லாம், நான் ஏதோ 2-3 நினச்சேன், இல்லை ஒட்டுமொத்தமாக 2355 அக்கௌண்ட் இன் இந்தியா எதிரான கருத்துக்களை வந்து வெளியிடுறது. இன்றைக்கி எலான் மஸ்க் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவே ஒரு வகையான அடக்குமுறை தான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. தைவானை உலுக்கி கொண்டிருக்கிறது புயல். நான் நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நெருங்கி விட்டது, கடந்து கொண்டிருக்கிறது, பொல என்று பொழந்து கொண்டிருக்கிறது தைவானை. 1958க்கு அப்புறம் இந்த புயல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம சேனல். நன்றி, வணக்கம்.